எந்த ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு ஆற்றல் இந்த 70 லட்சத்திற்கு மேலே சொன்ன பார்த்தீங்களா, இந்த 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜீவராசிகளில் எந்த ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு ஆற்றல் மனிதனுக்கு மட்டும் இருக்கிறது. என்ன ஆற்றல்? பகுத்தறிவுன்னு சொல்கிறோம். பகுத்தறிவுன்னு சொல்கிறோம். ஒரு கோவிலுக்குள்ளே போனோமா அமைதியை காக்கிறோம். ஒரு கோவிலுக்குள்ளே நாகரிகத்தை கடைப்பிடிக்கிறோம். ஒரு கோவிலுக்குள்ளே குப்பையை போட மாட்டேங்கிறோம். ஒரு ரோட்டில் நடக்கிற போது கண்ட இடத்தை நம்ம அசிங்கப்படுத்த மாட்டேங்கிறோம். இதெல்லாம் உண்டு இல்லையா? பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். இதுக்கு பேர் பகுத்தறிவுன்னு பேர். இது நமக்கு இருக்குது. சக்தி நாயனார் என்ன தெரியுமா சொல்லுவாராம்? ரொம்ப அழகாக சொல்லுவாராம். மனிதனன் பிறந்தவன் முக்தியை அடைய வேண்டும், நல்ல காரியத்தை செய்யணும். நான் அதை ஒட்டி தான் இதை பண்ணுறேன், இந்த நாக்க இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாராம்.